3 குரூப்பா பிரிஞ்சுக்கிறது. உடனே நாங்க இந்த மாவட்டத்துக்காரங்க, நாங்க வந்து இந்த ஊருக்காரங்க. அதுல முக்கியமா பிரிச்சு விடப்படுறது யாரு தெரியுமா? கிறிஸ்டின் ஆளுக. கிறிஸ்டின்ஸ் கூட கிறிஸ்டின்ட்ட வந்து என்ன கேட்கறது? நீ என்ன ஆளுகன்னு கேட்கறது. அப்புறம் அவங்களோட சேர்றதே கிடையாது. அது உண்மையிலே பாவம். அ அவங்க மட்டும் தனியா இருக்கிற மாரி இருக்கு. நான் கவனிச்சிருக்கேன். மத்த எல்லாம் ஒரே குரூப்பா இருக்கிறது. என்னமோ நம்ம அந்த கிறிஸ்டின் குடும்பத்தோட பழகிட்டா, அங்க போயிட்டு சம்மந்தம் பண்ண போற மாதிரி. அப்ப ஆஸ்திரேலியா வந்து கிறிஸ்டின் இல்லையா? அதாவது நம்ம இப்ப இவங்களோட பழகணும், இப்படி பழகணும். அது கல்யாணம் வரைக்குமே நீங்க கற்பனை பண்றீங்க. அப்படி பண்ணாதீங்க. அது வந்து ஒரு மனச உருவாக்குற விஷயம் கிடையாது. ஒரு நல்லவன செலக்ட் பண்ணணும். ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு யோசிங்க. அத விட்டுட்டு எப்படியாவது போய் ஒரு தமிழ் குடும்பத்துக்குள்ள தள்ளி விட்டுறணும். ஒரு தமிழ் குடும்பத்த தள்ளி விட்டுட்டு, அத டைவர்ஸே பண்ணாம வாழ்க்கை முழுக்க ஒரே கல்யாணத்தோட வாழணும். அதுதான் உங்களுடைய பெரிய குறிக்கோள். எவ்வளோ பெரிய குறிக்கோள்! எவ்வளவு பாவம்! அதாவது இந்த அம்மா, அப்பாவுக்கு அந்த பையன் அதாவது மறக்கவே முடியாது. எப்படி மறக்க முடியும்? அதாவது என் குடும்பத்திலலாம் கொஞ்சம் வயசுல இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் தெரியும் எனக்கு. ஒரு நல்லா பேசிட்டு இருக்கிற ஒருத்தனோட டெட் பாடிய பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அவனோட உடம்ப பார்க்குறப்போ. ஆனா அந்த பொண்ணு அதே வீட்டுக்குள்ள தான் இருக்கு. தனக்கு எதிரா பண்ண அந்த அம்மா, அப்பாவுக்கு முன்னாடியே இருக்கு. அது எவ்வளோ பெரிய கையறு நிலை. கையறு நிலைன்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதாவது அழுவவும் முடியல. அந்த பொண்ணு, ஐயோ! இவன் இறந்து போயிட்டானேன்னு அழுவ முடியுமா? நீங்க ஏன் இப்படி இப்படி பண்ணீங்கன்னு சண்டை போட முடியுமா? அந்த பொண்ணோட மௌனத்த யோசிச்சு பாருங்க. ரொம்ப பாவம். ஆனா ஒண்ணு நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா, அப்பா அந்த அந்த பையனெல்லாம் வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருவேன். இல்ல நான் அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு அதாவது இவங்களெல்லாம் வந்து அடிச்செல்லாம் திருந்த மாட்டாங்க. இவங்கள வந்து கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணணும். இது இப்ப இந்த ஸ்டாலினோ, எடப்பாடியோ அதெல்லாம் செய்யவே வாய்ப்பு இல்ல. சீமான் வந்தா செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒரு பையன் நம்ம பொண்ண 7 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருக்கான்னா, அவன் எவ்வளோ பெரிய நல்லவனா இருக்கணும். அவனுக்கு அந்த கேரக்டர் புடிக்காமலா அவ்வளோ நாள் லவ் பண்ணுவான். அதாவது நீங்க உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட்டு லவ் பண்றது எப்படி? ஒரு பொண்ணு அழகா இருக்கு. ஏதோ ஒரு ஈர்க்குது. அந்த பொண்ணு நல்ல குணமா இருக்கு. அழகா இருக்குது, குணமா இருக்கு. அதனால தான அவன் லவ் பண்றான். அது வந்து உங்களுக்கு ஒரு பெருமை தானே. ஒரு பொண்ணு வந்து குணமும் இல்ல, ஒண்ணுத்துக்கு லாயக்கு கிடையாது. எவனா திரும்பி கூட பார்ப்பானா? சொல்லுங்க. அதாவது இந்த இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? அதாவது என்னால இது புரிஞ்சிக்கவே முடியல. திருநெல்வேலி என்ன அவ்ளோ பெரிய அதிசயமான ஊரா? என்னமோ திருநெல்வேலி, திருநெல்வேலி என்னமோ நீங்க தான் உலகத்திலேயே ஆம்பளைங்களும், பொம்பளைங்களும் இருக்கிற மாரி. மத்த ஊர்லலாம் என்னங்க விலங்குகளா இருக்கு? நம்ம ஆஸ்திரேலியன்ஸ் இங்க இங்க மைக்ரன்ட்ஸ் இங்க வர்றோம். என்ன கொண்டு வர்றோம்? சூட்கேஸு, சர்டிஃபிகேட்டு, ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் பாத்திரம் அவ்வளோதான். நம்மளும் வந்து ஒரு மாவட்டத்திலருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு குடியேறி போறாங்க பார்த்தீங்களா? கூலி வேலை செய்ய போறவங்க. அது கூலி